ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஐபிஎல் சூதாட்ட வழக்கில் 35 பேர் விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய டெல்லி காவல்துறை முடிவு. நாடாளுமன்ற உணவகங்களில் விலையை உயர்த்தும் திட்டமில்லை என அறிவிப்பு. தெலுங்கானாவில் புதிதாக 15,000 அரசு பணியாளர்களை நியமிக்க முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆணை. மாநிலங்களவை பிஜு ஜனதாதள உறுப்பினர் கல்பருதாஸ் உடல்நலக்குறைவால் காலமானார். புதுக்கோட்டையில் மழை காரணமாக அரசு ஊழியர்கள் குடியிருப்பில் உள்ள வீடு இடிந்து விழுந்து விபத்து. திண்டுக்கல் அருகே உடல் சிதைந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுப்பு, காவல்துறை விசாரணை. நாகையில் நடைபெற்ற தொகுதி 2 எழுத்துத் தேர்வில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தொடர் மழையால் கூடலூரில் தோன்றிய திடீர் அருவிகள், சுற்றுலா பயணிகள் உற்சாகம். கோவையில் மாட்டு இறைச்சிக்கு எதிரான விழாவில் பங்கேற்க வந்த நடிகர் விஷாலுக்கு கருப்பு கொடி காட்டிய 44 பேர் கைது. திருவண்ணாமலையில் நடைபெற்ற மிதிவண்டி போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.